ஹாய் ஹலோ காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம மொபைல் பஸ் சிமுலேட்டராக மொபைலில் விளாட போகிறோம். பின்ன வேறு எதில் விளாடுவேன்னு கேட்குறது புரியுது. நாம் இன்றைக்கி எந்த மேப்பு எந்த லொக்கேஷன்னு பார்த்திங்கன்னா அது ஒரு விதமான மேப்பு. அந்த மேப்போட பெயர் பண்டங். அப்போ அந்த பண்டங் மேப்பை தான் கைஸ் நாம் விளாட போகிறோம். இந்த ரெண்டாவதாக இருக்குதுல்ல, அதான் காட்டிடுச்சு. அதுதான் அது நம்ம ஓகே கொடுத்து விளாட்லாம். வாங்க கைஸ், மறக்காமல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய கேம்ஸ் போட முடியும். நாம் இன்றைக்கி சிங்கிளாக வராமல் மிங்கிளாயிட்டு வந்தியான்னு கேட்காதீங்க கைஸ். நாம் இன்றைக்கி பஸ் ஓட்டுறதுனால நான் டிரைவராகவும் கண்டக்டராக ஒரு ஆளும் இருக்கிறாரு. ஏப்பா கண்டக்டரு இருக்கிறியாப்பா? நான் இல்லாமல் எப்படின்னா பஸ் ஓடும்? சரி, பஸ்ஸில் ஆள் ஏறுவாங்க. யாரோட ஆள்ரா ஏறுறாங்க? ரொம்ப காமெடி தானே உங்களுக்கு. ஒழுங்கா ரோட்டை பார்த்து ஓட்டுங்கண்ணே. கேஸ் இப்போ எதுக்கு தெரியுமா 4 மேப்லேருந்து இந்த மேப்பை செலக்ட் பண்ணான் இவன்? அது நான் செலக்ட் பண்ணல, இந்த கண்டக்டர் வந்து செலக்ட் பண்ணான். ஏன்னா இந்த தான் வந்து நிறைய பொண்ணுங்க வந்து பஸ்ஸில் ஏறுவாங்களாம். அதனால வந்து இவன் இப்போ கண்டக்டராக இருக்கிறானாமா. வேறு மேப்லலாம் பார்த்தீங்கன்னா தான் பாருங்கள், இறங்கிட்டான், அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா மகாலட்சுமி மாதிரி 2 பொண்ணுங்க பஸ்ஸில் ஏறுறாங்கண்ணே. ஒழுங்காக வேலையை பாடுறாடி. இப்போவே ரூட் விட ஆரம்பிச்சிருக்கான். அண்ணா நீங்கள் ரூட்டை பார்த்து ஓட்டிங்கன்னா நான் ரூட் வரதெல்லாம் ஏன்னா பார்க்குறீங்க? பரவாயில்ல கைஸ், உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். ஓகே, கரெக்டாக சிக்னல் வர அளவுக்கு தெரியுது, ரெட் கலரில் இருக்குது. ஓகே கைஸ், நம்ம வழி நேர்வழி அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டு லெஃப்ட்டு எங்கேயும் போகாமல் ஸ்ட்ரைட்டாக போகிறான். ஏன்னா உங்களுக்கு திரும்ப தெரியாதுன்றதுக்கு என்ன பண்ணுறீங்க? ஓகே கைஸ், நம்ம திரும்ப தெரியாதுன்றதை கண்டக்டர் கூட கண்டுபிடிச்சிட்டாரு. ஓகே டே கண்டக்டரு இறங்குடாடி. வாங்கக்கா வாங்க, வாங்கக்கா வாங்க. கைஸ் இப்போ எதுக்கு இவன் வாங்கக்கான்னு சொல்கிறான்னு உங்களுக்கு புரியாது, அது எனக்கு மட்டும் தான் புரியும். ஆனால் கூட 2 பேர் நின்றுருந்தாங்கல்ல, அவங்க அவங்களோட பாய் ஃப்ரெண்டுன்னு நினச்சிருப்பாங்க கைஸ். ஓகே கைஸ், நம்ம பஸ்ஸை இது வரைக்கும் ஒரு சின்ன இடி ஒரு அடி எதுவும் இல்லாமல் இது வரைக்கும் சேஃபாக தான் போயிட்டுருக்குறோம். நம்ம பேசஞ்சரையும் சேஃபாக தான் பார்த்துட்டுருக்குறோம். ஐயோ ரெட் சிக்னல் கைஸ், தெரியாமல் நான் போயிட்டேன். சோ கைஸ், டிராஃபிக்ஸ் போலீஸ் பிடிச்சிட்டான். சோப்பா, இதுக்கு வேறு 1000 ரூபா கொடுப்பாண்டி. வந்த 4 பேரோ 10 பேருக்கு போங்க கைஸ், எனக்கு கஷ்டமாக இருக்குது கைஸ். ஏன்னா இருக்கிறது 4 பேரோ 8 பேர் இருக்கிறாங்க கைஸ், அவ்வளோதான். அதுக்கே எனக்கு அவ்வளோதான் கைஸ் வரும். அதுக்கு இவன் பிடிங்கிட்டு போயிட்டான். என்ன கைஸ், போங்க டே இறங்குடா கண்டக்டரு. வாங்கக்கா வாங்க, வாங்கினா வாங்க, வாங்கக்கா வாங்க, வாங்கினா வாங்க. என்னக்கா கேஸ் என்ன கேஸ், இவன் கண்டக்டர் வேறு குசுமுத்தனம் பண்ணுறான். என்னைக்கு நம்மளை அடித்து உட்கார வைப்ப போகிறாங்கன்னு தெரியல. டே கண்டக்டரு நீட்டாக ஒழுங்காக வாடா. அண்ணே நான் எதுவும் பண்ணலன்னு இவன் இப்படி தான் சொல்லுவாங்க கைஸ், நான் எதுவும் பண்ணலன்னு. ஓகே, ஜஸ்ட்டு மிஸ் கைஸ், நேற்றுக்கு தள்ளியிருக்க வேண்டியதான். இவன்கிட்ட பேசிக்கிட்டு ரோட்டு பார்த்து வேற ஓட்ட முடியல. எப்போ இந்த 48 பேர் ஃபில்லாக வருது கைஸ். ஓகே, இங்கே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது, இங்கே நிறுத்தணும். ஐயோயோயோ, இப்போ தான்டா சொன்னேன்டி, அதுக்குள்ளேயாடா? வாங்க 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 வாங்க. வாங்கடா நாய்ங்களா. எவ்வளோ நேரமாக பொறுமையாக பேசுகிறதுனால இப்போ பாருங்க. வந்து தொலைங்கடா, ஏறி தொலைங்கடா, போங்கடா. நல்லா திட்டுறான். இவனை மாதிரி 4 பேர் தேவையில்லை. இவன் ஒரு கண்டக்டர் இருந்தால் போதும், நான் தலையில் துண்டை போட்டு போயிடலாம். ஏதோ அவனுக்கு கொஞ்சம் நம்மளை மாதிரி ஒன்றும் கண்டுக்காத ஆளுங்களாக இருக்கிறானுங்க. இல்லைன்னா நேரத்துக்கு என்ன இருக்கும். ஓகே கைஸ், இங்கே 2 பேர் இருக்கிறாங்க. கண்டக்டர் இறங்கி பார்க்கலாம். என்னக்கா பிரேக்கப்பா? பாருங்க, இவனை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது கைஸ். இவன் நல்லா நம்மளை அடி வைங்க வச்சுட்டு போயிடுவான் போல். பார்த்துக்கிறேன் கைஸ். வாங்க கைஸ், நாம் எப்போவுமே நம்ம வேலையில் குறிக்கோளாக இருக்கணும். டக்குன்னு போகிறான் சல்லுன்னு, ஏன் கட் பண்ணலன்னா பயம். ஏற்கனவே ஒருக்கா கட் பண்ணி லேட் ஆகிடுச்சுல கைஸ், அதுதான். முன்னாடி ரைட் கட் பண்ணோமேன்னு சொல்லி லெஃப்ட் கட் பண்ணால்
போயிட்டு இந்த மாதிரி வழி இல்லாத இடத்துல மாட்டிக்கிட்டேன். அந்த சின்ன ரோட்டில் போட்டு திருப்புறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தேன் பின்னாடியே ஒரு பஸ் ஸ்டாப் இருந்துச்சு. அப்படியே நான் ரிவேஸ்லேயே போயிட்டு அங்கே நிறுத்தி அங்கே வர நல்ல மனுஷனுங்களெல்லாம் ஏற்றிட்டு அப்படியே வந்து இங்கே கொஞ்ச நேரம் சிக்னலில் பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு லெஃப்ட் இங்கே கட் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஏற்றியாச்சு கைஸ். ஐ மீன் பஸ்ஸில் ஏற்றியாச்சு கைஸ். கைஸ் இனி நம்ம வேலையை வேக வேகமாக பார்க்கலாம். வேக வேகமாக பார்க்கலான்னா இப்படி தான் கைஸ் 2xல ஓடுவோம். ஓகே ஐயோ கைஸ் தெரியாமல் கதவு பட்டனை அழுத்தி விட்டேன். ரிவர்ஸ் வந்து நான் நிறுத்தினாலும் அவன் நிற்க மாட்டான். சப்பா என்ன கைஸ் இந்த வாழ்க்கை. டக்கு டக்குன்னு ஏற்றி விட்டு போகலான்னு பார்த்தா நடக்க மாட்டேங்குது. ஓகே கைஸ் நம்ம டக்குன்னு நேராகவே போகலாம். எதுக்கு கட் பண்ணிவிட்டு இங்கே நிறுத்துவோம், பஸ் ஸ்டாப் இருக்குது. கைஸ் இப்போ இந்த வாட்டி கீழே இறங்கியிருக்கிறது யாருன்னா நாம் இந்த வாட்டி வந்து டிரைவர் வேலை பார்க்கல, கண்டக்டர் வேலை பார்த்துட்டுக்குறோம். இப்போ ஓட்டுறது எல்லாமே நம்ம டிரைவர் தான், சாரி கண்டக்டர் தான். கண்டக்டர் வண்டி ஓட்டி எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். சில பேர் பார்த்துருக்கலாம், சில பேர் பார்க்காமலே இருக்கலாம். நம்ம கண்டக்டர் பார்த்திங்கன்னா சட்டு புல்லு சல்லு புல்லுன்னு எப்படி ஓட்டுறாரு பார்த்தீங்களா? என்னடா என்னடா ஆச்சு? ஏய் கைஸ் பயமாக இருக்குது கைஸ். இப்போ தான் சல்லு புல்லுன்னு ஓட்டுறாருன்னு சொல்கிறேன். இவன் என்னன்னா இப்படி போய் இடிக்கிறான். இவனை நம்பி வரதை நினச்சா தான் பயமாக இருக்குது கைஸ். நான் ஒரு உசுறுனா பரவாயில்ல, இங்கே சில பொண்ணான மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இவன் இப்படி ஓட்டுறதை நினைக்கும் போது தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. நீங்கள் பயப்படாதீங்கண்ணே. நீங்கள் போய் சேர்ற வேண்டிய இடத்துல போய் சேர வேண்டிய இடத்துல கரெக்டாக நிறுத்துறேன். வாங்க சார் வாங்க சார் வாங்க சார், வாங்க மேடம் வாங்க மேடம் வாங்க மேடம், ஏறுங்க மேடம் ஏறுங்க மேடம் ஏறுங்க மேடம், போய் சேருங்க மேடம் சேருங்க மேடம் சேருங்க மேடம். ஏன் இப்போ இப்படி சொல்கிறேன்னா நம்ம கண்டக்டர் நினச்சி தான் தலைவா நீ மட்டும் ஒரு நீட்டாக போயின்னு விட்டேன்னா பரவாயில்ல. நீ கைஸ் நீ வாய்ஸே வரமாட்டேங்குது கைஸ் பயத்தில். இவன் வேற வந்து ஓட்டுறன்ற பேரில் என்ன பண்ண போகிறான்னு தெரியல கைஸ். நம்ம கண்டக்டர் பஸ் ஓட்டுறாரு, சும்மா ஸ்டைலாக பார்த்தா தெரியுதுல்ல, இங்கே ஒரு முட்டு அங்கே ஒரு முட்டு. நாம் வந்து உயிரோட பஸ் ஸ்டாண்டுக்கு போவோன்னு சொல்கிறாங்க, லைக் பண்ணுங்கள். போக மாட்டேன்னு சொல்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ரோ நீங்கள் போவீங்களா போக மாட்டிங்களா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க மறக்காமல் தெரியலன்னு கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். முதல்ல நான் தான் போயிட்டு கமெண்ட் பண்ணணும் போல், பயமாக இருக்குது கைஸ். இன்றைக்கி இவங்கெல்லாம் ஆசையாக வந்து ஏறுறது பார்க்கும்போது இவனுங்களோட கடைசி நாள் இன்றைக்கி தான் இருக்குமோ, சரி இன்றைக்கா இருக்குமோன்னு நினைக்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஐயோ ஒரு நல்ல வேலை கைஸ், சும்மா போகிற காரில் ஏற்றி விடுவோன்னு நினச்சேன். இன்றைக்கி அந்த காருக்காரனுக்கு நல்லதாக இருக்குது. அண்ணே நான் சூப்பராக வண்டி ஓட்டுறேன், நீங்கள் என்னென்ன பாராட்ட மாட்டேங்கிறீங்க? டே நீ ஓட்டுறதெல்லாம் பஸ் ஸ்டாண்டுக்கு நாங்கள் உயிரோடு போனால் அதான்டா தெரியும் கைஸ். இவன் கண்டக்டராக இருக்கும்போதே எங்கெங்கே பார்த்தான்னு இவன் ரோட்டை பார்க்க மாட்டாங்க கைஸ், பக்கத்தில் வர பொண்ணுங்களை பார்ப்பாங்க கைஸ். இப்போ வந்து இவன் டிரைவராக வேற மாறி இருக்கிறான். இவன் எங்கேயோ பார்த்துட்டே போய் எங்கேயோ விட்டுற போகிறாங்க கைஸ். ஓகே கைஸ் ஒரு வழியாக நம்ம பஸ்ஸில் நிறைய போகுது கைஸ். 42 பேர் வந்துட்டாங்க கைஸ். இன்னொரு 6 புண்ணியவானோட வந்தாங்கன்னா நாங்கள் 2 புண்ணியவான்கள் இருக்கிறோம். சரி நான் ஒரு புண்ணியவான் இருக்கிறேன், அவன் புண்ணியவானே கிடையாது, ஒரு சைக்கோ. ஐயோ தெரியாமல் கதவு பட்டன் அழுத்திட்டேன் கைஸ். இப்போ மறுக்கா போனால் அவனுங்க ஏற மாட்டானுங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு நப்பாசை தான் ஏறுவானுங்களான்னு ஏற மாட்டானுங்க. ஓ ஒரு ரவுண்ட் அடிக்கணும் கைஸ். இந்த காருக்காரன் வேறு அடிக்கடி வழியிலேயே வரான். அவனுக்கு இப்போ தான் நான் நல்லது நடந்துருக்குன்னு சொல்லியிருக்கிறேன், எதுவும் பேசலை கைஸ். டக்குன்னு பேசி நடந்துருச்சுன்னா அப்புறம் என் மேலேயே பழிய போட்டுருவானுங்க. எடே இன்னும் கோர்ட்டுக்கு தாண்டியே போகலடா, அதுக்குள்ளேயாடா. சோப்பா வச்சு ஒன்றும் பண்ண முடியல கைஸ், கடுப்பாக இருக்குது கைஸ். இவன் ஓட்டுறத நினச்சா வெறுப்பாக இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள் எங்கேயோ போய் விட்றான். ஐயோ பெட்ரோல்டா டே
போட்டு தார் தகிடு ஐயோ. என்னடா இது, என்னடா பெட்ரோல் போட்டுக்கிட்டே வண்டி ஓட்டுறான், யாரா நீனு? என்னடா அடி ஆவி மாதிரி உள்ளேயெல்லாம் போய் பார்க்குறாங்க கைஸ் இந்த டிரைவரு. அண்ணே நான் அந்த லாரியை தானே ஏற்றலான் இருந்தேன், அது ஏற்ற முடியலண்ணே, உள்ளே போகுது. பார்த்தீங்களா கைஸ், உயிரோட விட்றான்னா. அண்ணே நான் அப்போவே சொன்னேனே நான் உங்களுக்கு எங்கே அனுப்புவோமோ அங்கே அனுப்புகிறேன்னு. 48 பேரோட 2 பேர் 50 பேர் இன்னைக்கு நேராக யமுன் கோட்டால போய் உக்காந்துக்கலாண்ணே, ஃப்ரீ சீட்ண்ணா. கைஸ் என்னென்னமோ பேசுகிறான், மனுஷனே இல்லை தெரியுமா அவன்லாம். வாங்க கைஸ், உங்களுக்கு அந்த ஃப்ரீ செட் வேணுமா? santosh.i.com ஒரு .com இருக்குது வெப்சைட்டு. அதில் வந்து பஸ்ஸில் ஏறுங்க புக் பண்ணி. நான் ஓட்டும் போதாச்சும் ஒரு வாட்டி தான் கைஸ் அடித்தேன், இவன் திரும்புகிறப்பெல்லாம் அடிக்கிறான். அப்படியேப்போ ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ். கண்டக்டரை நீ தான்டா டிரைவரு, இத்தனை வண்டி இருக்கும்போது அப்படி சில்லுன்னு வந்தான் பார்த்தீங்களா? போடுங்க கைஸ், நீ தான்டா டிரைவரு அப்படின்னு போட்டு விடுங்க கைஸ் கமெண்டில். ஓகே கைஸ், வெற்றிகரமாக ஒரு மாபெரும் பயணத்தின் இறுதி கட்டத்திற்கு வந்துட்டோம். ஐயோ டே சும்மா நிற்கிற பஸ் அஜோ கைஸ் 53 பேராக மாற்றிடுவோம் போல். இவனுங்களெல்லாம் இறக்கி விட்டுறலாம். டே கைஸ், கண்டக்டர் நான் தானே, விசில் ஊதுனா பஸ்ஸு நிற்கிறோம், அவ்வளோதான் நின்றுச்சு. ஐயோ நிற்க மாட்டேங்கிறாங்க கைஸ், பஸ் எங்கேயோ போகுது. என் பஸ் என் கட்டுப்பாட்டில் இல்லை, விசில் அடித்தா நிற்கும்னு பார்த்தேன், நிற்கலாம், நின்றுச்சு. டே கைஸ் நிறுத்துகிற மாதிரி நிறுத்து அப்படியே. கைஸ் சரியில்லை கைஸ் டிரைவரு, இங்கே பாருங்களேன், நான் நிறுத்த மாட்டேங்கிறான். நிறுத்தி தோடா. ஓகே பாஸ். ஒரு வழியாக திட்டுக்கு அப்புறம் நிறுத்திட்டேன் கைஸ். இந்த கண்டக்டரை என்ன பண்ணலான்னு மட்டும் சொல்லி அப்படியே கமெண்டில் சொல்லிடுங்க. மறக்காமல் பார்ட்டு வேணுமா வேணாமான்னு கமெண்டில் சொல்லிடுங்க. அப்போது மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சந்தோஷ். லவ் யூ, டாடா, பை பாய், see you.